திடீரென பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத வகையில அதிசர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைகிறார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. மார்க் ஆண்டனி அப்படின்ற மாபெரும் வெற்றி படத்திற்கு பிறகு ஆதிக் அதிசர் இயக்கும் பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை ஆதிக் அவர்கள் முழுமையாக பயன்படுத்தி அதிசருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த படத்துல த்ரிஷா நாயகியாக நடிச்சிருக்காங்க. அண்மையில வெளியான த்ரிஷா கதாபாத்திரத்துடைய பெயர் படக்குழுவால அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. த்ரிஷா அவங்க குட் பேட் அக்லி திரைப்படத்துல ரம்யா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த அப்டேட் நேற்று வெளியாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அதிசர் மற்றும் த்ரிஷா இணைந்து நடித்த படங்களை பற்றிய சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. குட் பேட் அக்லி படத்துடன் சேர்த்து அதிசர் மற்றும் த்ரிஷா 2 பேருமே இணைந்து 6 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஜி, கிரீடம், மங்காத்தா, என்னை அறிந்தால், விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய 6 படங்களுமே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படமுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படக்குழு ஒவ்வொரு கேரக்டருடைய வீடியோவாக வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தற்போது ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஆக தல ரசிகர்களுக்கு இந்த படத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த படத்துல நம்ம அமீர் கான் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அவருடைய கேரக்டருக்கான வீடியோவுமே படக்குழு வெளியிட உள்ளாங்க அப்படின்ற செய்தி ஏகே ரசிகர்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற நம்ம அதிசரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.